அப்டேட் கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் ஒன் பேஷண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, glaucoma பேஷண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் we thought 100 people வருது. But actually what happened was eye-opening for us. It was unbelievable. 250 people entered that hall. Ella pair got screened for glaucoma. Their treatment started after that, and they got educated about how eppadi glaucoma வீட்ல எப்படி ட்ரீட் பண்ணோம், how to handle relatives-க்கு எப்படி drops போடணும், small things, அது questions எல்லாம் கேட்டிருக்காங்க. It was eye-opening for us to teach the basics. எல்லா பேர் ரொம்ப high level, advanced level-ல teach பண்ணுறாங்க. இப்போ we are thinking now, teach more basic level understanding of the problem. என்ன disease இருக்கு, அது disease-க்கு if we can explain the basic, people are more knowledgeable and they அதுக்கு advantage வீட்டில் relatives-க்கு ஜாஸ்தி இருக்கிறது. Today we are going to talk about myopia summit. So myopia என்ன இருக்கு டாக்டர் சௌந்தரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இம்பார்ட்டன்ட் இங்கே myopia is one of the leading causes of preventable blindness also. We need to understand this. I'm going to hand to Dr. Soundari to talk to us about myopia and prevalence. Inna 1.5 billion people in India. எவ்வளோ ஆள் மயோப்பியாவில் இருக்குது டாக்டர் சௌந்தரி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ மயோப்பியா அப்படின்றது நம்ம கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்ட இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது. ஸோ ஏன் இது மாதிரி வருது அப்படின்னா, அவங்க குழந்தைங்களோட ஐ பால் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அந்த லைட் விச் ஹாஸ் டு ஃபோக்கஸ் ரெட்டினாவில் போய் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெட்டினாவில் ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மயோப்பியாவோட இன்சிடென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்ம 1999 4% இருந்தது. இப்போ 2019 திருப்பி சர்வே எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா 21%க்கு வந்தாச்சு. இந்த 21% இப்போ 2030 30% ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் 2050 பார்த்தீங்கன்னா 48% மயோப்பியா வந்து இன்சிடென்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்றது சர்வே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கண்ணாடி போட்டிருப்பாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா 100ல் 20-30 சில்ட்ரன் ஆர் வேரிங் கிளாஸஸ். இந்த மயோப்பியாவோட இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க சின்ன பிறந்ததுலேருந்தே மொபைல் ஃபோனோடு தான் இருக்கிறாங்க. ஸோ சோறு ஊட்டுறதுக்குலேருந்து எல்லாத்துக்கும் வந்து மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நிறைய கிட்ட பார்வை ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த மயோப்பியா இன்சிடென்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சர்வே பண்ணுறாங்க, டிஜிட்டல் நிறைய குழந்தைங்க யூஸ் பண்ணுறப்போ 50 to 60% டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஸ்ட்ரெயின்னா என்ன ஆகும்னா, குழந்தைங்களுக்கு தலைவலிக்கிறது, கண் எரிச்சலாக இருக்கிறது, ட்ரைனஸ் வர்றது, இது எல்லாமே டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ வந்து குழந்தைங்களில் 50%க்கு டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயினும் கிட்டத்தட்ட 21%க்கு மேலே மயோப்பியா இருக்கிறதுனால இந்த மயோப்பியா சம்மிட் அப்படின்றது வந்து நம்ம பண்ணணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ சீக்கிரமாக செக் பண்ணுறதுலேருந்து மயோப்பியாவை வந்து ப்ரோக்ரஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இது எல்லாத்தையும் பற்றி இந்த மயோப்பியா சம்மிட்டில் பேச போகிறோம். டாக்டர் கலாதேவி will explain to us more on the myopia summit. பேசிக்கா ஒரு குழந்தை வீட்ல ஒரு ஐய கான்ஸ்டன்ட்டா ரப் பண்ணிக்கிட்டே இருக்கு, இல்ல எனக்கு தூரம் தெரியறது கொஞ்சம் பிளரியா தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னாலோ, இல்ல தலைவலி அடிக்கடி சாயங்கால நேரத்துல தலைவலின்னு சொல்ற குழந்தைங்க, அப்புறம் இச்சிங் சென்சேஷன், அப்புறம் பிளிங்கிங், ஃப்ரீக்வென்ட் பிளிங்கிங், அப்படின்றத நீங்க சஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் குழந்தைங்களோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்ன நோட்டீஸ் பண்ணலாம்னா, குழந்தைங்க டிவி கிட்ட வாட்ச் பண்றாங்க. நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து வாட்ச் பண்ணுவோம், குழந்தைங்க கிட்ட போய் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி கிட்ட போய் பார்க்குற குழந்தைங்களுக்கு டெஃபினட்டா பவர் இருக்கு. அது மாதிரி ஸ்கூல்ல பின்னாடி ரோல உட்கார வச்சுட்டாங்களேன்னு கம்ப்ளைண்ட் வரும். மிஸ் வந்து என்ன பின்னாடி ரோல உட்கார வச்சுட்டாங்க, அப்ப பின்னாடி ரோல உட்கார்ந்தா போர்டு தெரியல, அதனால முன்னாடி ரோக்கு கொண்டு போறதுக்காக நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு கண்டிப்பா ஐ செக்அப் தேவைப்படுது. ரெண்டாவது, இந்த அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், லைக் குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு வரும், சடனா பாத்தீங்கன்னா அந்த படிப்பு வந்து ரொம்ப
நார்மல் ஆகி ஃபெயில் ஆகுற நிலைமைக்கெல்லாம் போகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் பார்வை பவர் எப்படி இருக்குன்றத ஒன்ஸ் செக்அப் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் மயோப்பியா குழந்தைங்க எப்பயுமே கிட்ட ஒர்க்கை தான் விரும்பி பண்ணுங்க. அதாவது கிட்ட தானே நல்லா தெரியுது, ஸோ கிட்ட ஒர்க்கை தான் நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அதனால மொபைல் ஆக்டிவிட்டி, வீடியோ கேம்ஸ், இது பாட்டு, புக்கு படிக்கிற ஆட்டிடியூடு, இதெல்லாமே நிறைய பண்ற குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி செக்அப் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த பவர் இருக்கா இல்லையான்றது தெரிய வரும். அண்ட் சடன் டிக்ரீஸ், ஸ்போர்ட்ஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா டிஸ்டன்ட் விஷன், ஸ்போர்ட்ஸ் வந்து பால் வந்து பிடிக்கிறது எல்லாமே டிஸ்டன்ட் விஷன். ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்ல வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறவங்க, இட் இஸ் அ க்ளூ டு ஐடென்டிஃபை வெதர் மயோப்பியா இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே மயோப்பியா இருக்கா இல்லையான்றத நீங்க கணிப்பிக்கலாம். ரெண்டாவது, ஒரு போர்டு லைக் ஒரு வெஹிக்கல்ல போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்ம ஓட்டிட்டு போறப்ப முன்னாடி நம்ம போற வெஹிக்கிளோட நம்பர் எந்த டிஸ்டன்ஸ்ல அந்த பாப்பா படிக்குது, கிட்ட டிஸ்டன்ஸ்ல படிக்குதா இல்ல ரொம்ப தூரத்துல இருந்தே தெரியுதா, கிட்ட டிஸ்டன்ஸ் ரொம்ப கிட்ட வந்தாதான் நம்பர் தெரியுதுன்னா ரொம்ப அப்ப பவர் இருக்குன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் பக்கத்துல கண்ணாடி கடைக்கு கூட்டிட்டு போய் கண்ணை மெஷர் பண்ணி பார்வை பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அது வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, எதனால மயோப்பியா வருது, ஒருவேளை வேற ஏதாவது ப்ராப்ளம் அடிஷ்னலா இருக்கா, இல்ல ஸ்குவிண்ட் இருக்கா, இது மாதிரி எல்லாம் பார்த்து ஐடியலா ஒரு கண் டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் செக்அப் ஐடியலா ஃபுல்லா பண்ணிருக்கணும். ஃபுல் ரெட்டினா செக்அப் எல்லாமே பண்ணிட்டு கிளாஸ் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி கூட்டிட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து இத பத்தி ஃபுல்லா கவரேஜ் கொடுப்பாங்க. ஒரு மயோப்பியானா என்ன, ஒரு அது என்ன மனநலனை என்ன பாதிக்கும், எல்லாத்தையுமே ஒரு கவரேஜ் மாதிரி இது ஃபுல் ஒரு பேஷண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம் மாதிரி இந்த சம்மிட் நடக்க போகுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரம்யா சம்பத். ஸோ இதுக்கான அடிப்படை அவசியம் என்ன, இது ஏன் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு தெரியறதுக்கு காரணம் அவங்க சொன்ன மாதிரி மைனஸ் பவர் அதிகரிச்சுட்டு போகிறது தான். ஸோ அதிகரிச்சுட்டு போகிறது, இன்னொன்று குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுக்கான நீடும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. நம்ம இந்த யூசேஜ் எல்லாம் இல்லாத இனி இருக்க முடியாது. முன்னாடிலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கேமரா உள்ளவங்க இருப்போம். இப்போ நிறைய பேர் நம்ம ஃபோன்ஸ் தான் நிறையா கூட யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நீட் ஷிஃப்ட் ஆகுறப்போ அதுக்கான நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கான சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் வந்துட்டுருக்கு. குழந்தைங்களுக்கு சீக்கிரத்தில் ஏன் செக் பண்ணணும் அப்படின்னா, சீக்கிரமாக செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நிறையா இருக்குது. பேசிக் எல்லாமே கண்ணாடி போடுறது தான். கண்ணாடியிலே மோஸ்ட் ஆஃப் த விஷன் நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஏர்லியர் ஏஜில் நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டோம்னா அதிகமாகிட்டே போச்சுன்னா பார்வைத்திறன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் எல்லாருக்குமே ஸ்க்ரீனிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கிளாஸ் போட்டால் ஃபுல் விஷன் வருதோ, இன்னொரு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் கான்டாக்ட் லென்ஸ்ன்னு கூட சொல்வோம். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ்னு இருக்குது. கண்ணாடியோட தான் ஃபுல் பவர் இருக்கும். கண்ணாடியோ கான்டாக்ட் லென்ஸோ உதவாமல், அது இல்லாமல் அவங்களோட மேக்ஸிமம் விஷன் பொட்டென்ஷியல் கிடைக்கிறதுக்கு தான் லாசிக் சர்ஜரி. எல்லாருக்குமே தெரிஞ்சது லாசிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். லாசிக் சர்ஜரியில் பல விதங்கள் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பேசிக் லேசர்லேருந்து அட்வான்ஸ் லேசர் வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. பட் தேவையானவங்களுக்கு, சின்ன வயசில் உள்ளவங்களுக்கும் லேசிக் சர்ஜரி பண்ண முடியும். 18 வயசு கட்டாயம் கம்ப்ளீட் ஆகணும் நார்மலாக பண்ணுறதுக்கு. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தேவைப்பட்டா பண்ணலாம். அவங்களுக்கு பார்வைத்திறனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் பண்ணுவோம். ரொட்டீனாக 18 வயசுக்கு கீழே பண்ணுறது கிடையாது. 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு ஒரு சில இது க்ரைட்டீரியாஸ் இருக்குது. பவர் ஸ்டேபிளாக இருக்கணும், அவங்களுக்கான கருவழி அமைப்பு நார்மலாக இருக்கணும். அதுக்கான எல்லா விதமான அட்வான்ஸ் ஸ்கேன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு அது சூட்டபிளாக இருந்தால் டெஃபினெட்லி அதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்மளால் சஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்குன்னா எனக்கு உங்களோட ஃபேஸே கிளியராக இருக்காது. அந்த மாதிரி தான் இருந்தேன் எனக்கு. ஸோ என் ஊரில் போய் நான் டாக்டர் செக் பண்ணப்போ எனக்கு கிளாஸஸ் தான் தந்தேன். ஸோ கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக கிளியராக இருக்கும். எனக்கும் இஷ்யூஸ் இருந்தேன். என்னென்னா வெளியே போக முடியாது, கிளேரிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். மாஸ்க் போடும்போது ஃபாகிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நிறைய எனக்கு இஷ்யூஸ் இருந்தேன். ஸோ அம்மா கிட்டே எப்பவும் சொல்லிட்டு இருக்கும், இந்த மாதிரி தான் எனக்கு சுத்தமாக கிளாஸ் யூஸ் பண்ண முடியலை அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சர்ஜரி ஆப்ஷன் இருக்குன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ഞാൻ தெரியுது. ஸோ இப்போவே பவர் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் കഴിഞ്ഞதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். டாக்டர் ரம்யா மேம் தான் எனக்கு செக் பண்ணி ஓகே இப்போ சர்ஜரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் தந்தேன் எனக்கு. ஸோ அப்போ தான் நான் சர்ஜரி பண்ணிட்டேன்.